பிரைஸ் காட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். நான் உங்கள் ஜஸ்டின். டிஜே சேனல் நேயர்களாய் உங்கள் எல்லோரையும், என் அன்பு பிள்ளைகளாய் உங்கள் எல்லோரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்காக உருவாக்கப்பட்டது. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கும், உங்கள் இருதயங்கள் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷப்படுவதற்கும், மறுரூபம் அடைவதற்கும், உங்கள் குடும்பம் எல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குள் வருவதற்கும், நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆசீர்வதிக்கப்படுவதற்காக கர்த்தர் உருவாக்கின ஒரு வாய்க்கால் தான் இந்த சேனல். இந்த டிஜே சேனலுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த டிஜே சேனல் மூலமாய் வார்த்தைகளை தொடர்ந்து கேளுங்கள். உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கீழே இருக்கிற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களால் ஆன உதவிகளையும் காணிக்கைகளையும் தொடர்ந்து இந்த சேனலுக்கு உங்கள் கரங்களை கோர்ப்பதன் மூலமாய் விதையுங்கள். இவைகளெல்லாம் யாரோ சிலர் விதைத்ததன் மூலம் இன்றைக்கு உங்களுக்கு வார்த்தை இந்த சேனல் மூலமாய் வருவது போல, அவர்கள் விதைத்த விதையின் மூலமாக இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது. நீங்கள் விதைக்கிற விதையின் மூலமாக இன்னும் இந்த சேனல் பல மொழிகளிலே கடந்து செல்லும். ஆகவே நீங்கள் பார்வையாளராய் மட்டுமல்ல, பங்காளர்களாக இருங்கள் என்று நான் சொல்லுகிறேன். நீங்கள் ஒரு பார்ட்னர்ஸாக இருக்கும்படிக்கு உங்களை நான் அழைக்கிறேன். let us be the partners, let us be a partner and uphold the ministry of God and kingdom of God. May God bless you. அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இந்த செய்தி நீங்கள் 2025 கடைசியில் கேட்கலாம், அல்லது 2026 துவக்கத்திலும் இடையிலும் நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆனால் இதனுடைய இந்த செய்தி ஒளிபரப்பப்படுவதற்கு ஆரம்பித்த நாட்கள் 2025 கடைசி. அன்புக்குரியவர்களே, இந்த 26 நீங்கள் இதை கேட்பீர்கள் என்றால் உங்களுக்காக கர்த்தர் இந்த செய்தியை மறுபடியும் ஒளிபரப்பு செய்கிறார் என்ற அர்த்தம். மறந்து விடாதிருங்கள். ஒரு புதிய வருஷம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. இந்த வருஷத்தின் ஆசீர்வாதம் எப்படி இருக்க போகிறது? யார் மூலமாக அந்த ஆசீர்வாதம் நிர்ணயிக்கப்பட போகிறது? இதை நிர்ணயிக்கிறவர் யார் என்கிற கேள்வியெல்லாம் உங்களுக்கு இருக்கும் என்றால், ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த 2026 என்கிற இந்த வருஷத்தின் ஆசீர்வாதம் யார் மூலமாய் நிர்ணயிக்கப்படும் என்றால், உங்கள் மூலமாய் தான் நிர்ணயிக்கப்படும். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது, அவனவன் வாயின் பலனால் அவனவன் எதிர்காலம் அமையும். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு எதிர்காலம் என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இது எப்படி நிர்ணயிக்கப்பட போகிறது? உங்கள் வாயின் மூலமாக, உங்களுடைய நினைவுகள் மூலமாகத்தான் நிர்ணயிக்கப்பட போகிறது. ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் திட்டமிடுகிறதின் அடிப்படையில் தான் இந்த வருஷம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அற்புதத்திற்கு வந்த அநேகரை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அவர்கள் இயேசுவினிடத்திலே கையை நீட்டும் போதெல்லாம் இயேசு அவர்களிடத்திலே கையை நீட்டுவார். ஒரு குருடன் அவரிடத்தில் வந்து, ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி இயேசுவினிடத்தில் கையை உயர்த்துவான். அப்போது அவர் கேட்பார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று. அதற்கு முன்பு அவர் கேட்பார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார். அவன் இறங்கும் என்று சொன்ன உடனே என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார். அவன் சொல்வான், நாங்கள் பார்வையடைய வேண்டும் என்று கேட்பார்கள். அப்போது அவர் சொல்லுவார், இதை செய்ய எனக்கு வல்லமை உள்ளது என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்பார். பாருங்கள், அவர்கள் இவரிடத்தில் அற்புதத்தை கேட்கிறார்கள். இயேசுவினிடத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? நான் அற்புதத்தை தர்றேன், உனக்கு விசுவாசம் இருக்கா என்று கேட்கிறார். ஒன்று இயேசுவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது என்று இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது அவர் சொல்லுகிறார், அது உன்னிடத்திலிருந்து நான் புறப்பட போகிறது என்று சொல்கிறார். அவர்கள் ஆமாண்டவரே விசுவாசிக்கிறோம் என்று சொன்ன உடனே, உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுது என்று சொன்னார். அந்த கணமே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. உங்கள் ஆசீர்வாதம் அவரிடத்திலிருந்து வருகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், உண்மைதான். ஆனால் அவர் உங்களை பார்த்து சொல்கிறார், அது உனக்குள் இருந்துதான் புறப்பட போகிறது. இந்த வருஷம் எப்படி இருக்க வேண்டும் என்று இப்பொழுதே நீங்கள் யோசிக்க வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொல்லி வேதத்திலிருந்து நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, தானியேலும் அவனுடைய சகோதரர்களும் ஒட்டுமொத்த இஸ்ரவேலரும் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு செல்லப்பட்டார்கள். அந்த சிறையாக கொண்டு செல்லப்பட்ட போது சிலரை அந்த நாட்டின் ராஜா தன்னுடைய அமைச்சரவையில் வைக்க வேண்டும் என்று விரும்பி, அந்த இஸ்ரவேலிலே நன்கு படித்தவர்கள், மேலானவர்களை செலக்ட் பண்ணுறான், சூஸ் பண்ணுகிறான். அவன் தேர்வு செய்த பிறகு அவர்களுக்கு, அவ்விதமாய் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு ராஜாவின் உணவு கொடுக்கப்படும். ராஜாவின் உணவு கொடுக்கப்படும். ஏனென்றால் ராஜாவோடு பேசுவதற்கு ராஜரீக உணவு உண்கிறவர்களாகவும் ராஜரீக மொழியை தெரிந்தவர்களாகவும் இருந்தால்தான் அவரோடு உறவாட முடியும். அப்படித்தான் இவர்கள் சிலரை, சிறைப்பிடிக்கப்பட்டவர்களில் சிலரை ராஜாவுடைய சமூகத்திற்கென்று தயார் செய்கிறார்கள்.
சிறைபிடிக்கப்பட்டவர்களை சூஸ் பண்ணுகிறார்கள். அதிலே ஒருவன் தானியேல். இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள்ளே இந்த தானியேலும் ஒரு நண்பர்களும் ராஜரீகத்திற்கேற்றாற் போல உணவு கொடுக்கப்பட போகிறது, உடை உடுத்தப்பட போகிறது, கல்வி கற்றுக்கொள்ளப்பட போகிறது. இதையெல்லாம் நடக்க போகுது. இன்னும் நடக்கலை. ஆனால் அது நடக்கிறதுக்கு முன்னாடியே தானியேல் ஒன்று புரிஞ்சுக்கிட்டான், ஒன்று யோசித்தான். இந்த ராஜாவு சாப்பாடு தான் தானியேலுக்கு நண்பர்கள் கொடுக்க போகிறாங்க. அந்த பாபிலோன் தேசத்தில் மாம்ச உணவு, அதாவது நான் வெஜிடேரியன் கொடுக்கும்போது அது எல்லாம் முதலாவது ராஜாவுடைய அவர் வணங்குற அந்த கடவுளுக்கு முன்பாக படைச்சி தான் அதை வெட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் அது உள்ளே ராஜரீக உணவு என்ன செய்யப்படும், பரிமாறப்படும். அதுக்கப்புறம் தான் சமைப்பாங்க. அப்போ இந்த தானியேல் சொல்கிறான், நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன், ஒரு விக்கிரகங்களுக்கு முன்பாய் படைக்கப்பட்டதை நான் புசிக்கக்கூடாது என்று அவன் முடிவெடுத்து அவன் என்ன சொல்கிறான், இந்த காரியங்கள் எல்லாம் நடப்பதற்கு முன்பாகவே இவங்களுக்கான ட்ரைனிங் இன்னும் கொடுக்கல, இவங்களுக்கான சாப்பாடு இன்னும் போடப்படலை, இனிமேல் தான் எல்லாமே அந்த மெனு லிஸ்ட்லாம் ரெடியாக போகுது. ஆனால் முன்பாகவே இது புரிந்து கொண்டவன் ஒன்று சொல்லுகிறான், தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு. பாருங்க, அந்த நாட்டுக்குள்ளே போய் இன்னும் அமைச்சரவைக்கு போவே இல்லை, அதுக்கு முன்னாடியே தீர்மானம் பண்ணான், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுறான். தன்னுடைய வாழ்க்கையை மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுகிற எந்த ஒரு மனிதனும் தான் விரும்புகிறபடி தன் வாழ்க்கை அமைக்க முடியாது. தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறவர்கள், திட்டமிடுகிறவர்கள் தான் வாழ்க்கையின் உயர்ந்த இடத்திற்குள் கடந்து வருகிறார்கள். தானியேல் தன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். பொருளாதாரத்தில் உங்கள் வாழ்க்கை இந்த இடத்தில் வர வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்தால், கர்த்தருக்காக தேவன் எனக்கு கொடுத்த எல்லா விதமான சம்பாத்தியத்திலும் என்னுடைய எல்லா விளைவின் முதற் பலனாலும் நான் கர்த்தரை கனம் பண்ணுவேன் என்று தீர்மானம் எடுங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுகிறது, உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும், உன்னுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அன்புக்குரியவர்களே, நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும், என் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பி இருக்க வேண்டும், என் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோட வேண்டும் என்று நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய எல்லா பொருளாலும் கர்த்தரை நான் கனம் பண்ணுவேன் என்று நீங்கள் தீர்மானம் எடுக்கும் போதுதான் உங்கள் ஆசைகள் நிறைவேற ஆரம்பிக்கிறது. தானியேல் தீர்மானம் எடுத்தான். ஆகையால் மற்றவர்களை பார்க்கலும் 10 மடங்கு அதிகமாக அவனுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்தார். தீர்மானம் இல்லாதவர்கள் வாழ்க்கை ஆசீர்வாதம் 1 மடங்காக இருக்கலாம், ஆனால் தீர்மானம் செய்து வாழ்கிற வாழ்க்கை அவர்களை விட 10 மடங்கு அதிகமாக இருக்கும். உங்கள் பொருளாதாரத்திலே உங்கள் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோட வேண்டும், உங்களுடைய களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்ப வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், நீங்கள் விரும்புவீர்கள் என்றால், இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்கள். என்னுடைய சம்பாத்தியத்திலே தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றிலும் நான் தேவனுடைய ராஜ்யத்திற்காய் விதைப்பேன் என்று தீர்மானம் எடுங்கள். 10ல் 1 கர்த்தருக்குரியது, பரிசுத்தமானது, அதை தசமபாகம் என்று வேதம் சொல்கிறது. அதை தேவன் என்னை ஆசீர்வதிக்கக்கூடிய ஊழியத்தில் நான் விதைப்பேன் என்று முடிவெடுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால், இந்த சேனல் மூலமாய் கர்த்தர் உங்களிடத்தில் தொடர்ந்து பேசுவார் என்றால், இது தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தானம் என்பதை மறந்து விடாதிருங்கள். இன்றைக்கு தீர்மானம் எடுங்கள். இந்த புதிய வருஷத்திலே மாதந்தோறும் நான் இந்த ராஜ்யத்திற்காக இவ்வளவு விதைப்பேன் என்று தீர்மானம் எடுங்கள். நான் சொல்லுகிறேன், தானியேல் தீர்மானம் எடுத்தபடியினால் மற்றவர்களை பார்க்கலும் 10 மடங்கு அவன் ஆசீர்வாதமாக இருந்தான் என்று தானியேல் 1 அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லுகிறது. இதுதான் தீர்மானம் எடுத்தவனுடைய வாழ்க்கை. தீர்மானமே எடுக்காமல் பணத்தை செலவழிக்கிறவர்கள் 1 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்றால், தன் பணத்தை தேவனுடைய ராஜ்யத்திற்காய் கொடுப்பேன் என்று தீர்மானம் எடுத்தவனுடைய பொருளாதார ஆசீர்வாதம் 10 மடங்காக இருக்கும். இந்த வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது, தீர்மானம் எடுத்தவர்கள் வாழ்க்கை 10 மடங்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, நீங்களும் கூட இந்த வருஷத்திலே பொருளாதாரத்தை கடவுளுடைய ராஜ்யத்தில் விதைப்பதற்கென்று தீர்மானம் எடுங்கள். எவ்வளவு நாட்கள் குறுமுறை விதைப்பேன், தீர்மானம் எடுங்கள். மாதந்தோறும் நான் விதைப்பேன், தீர்மானம் எடுங்கள். எவ்வளவு விதைப்பேன், தீர்மானம் எடுங்கள். நீங்கள் தீர்மானம் எடுத்த மாத்திரத்திலே கர்த்தர் உங்களுக்கு சூழ்நிலைகளை வாய்க்க பண்ணுவார். தானியேல் தீர்மானம் எடுத்த போது அதிகாரியின் கண்கள் அவனுக்கு தயவு கொடுத்தார் கர்த்தர். எனக்கு நான் வெஜிடேரியன், நான் சாப்பிட மாட்டேன் சார், வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன்னு சொன்னப்ப அது அவ்வளோ சீக்கிரத்தை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனால் அவர்கள் தலையாரி அவர்கள் மேல் இருக்கிற அந்த
கண்காணி, அதற்கு சரி என்று சம்மதம் சொன்னான். உன் இருதயத்தில் தீர்மானம் எடுப்பாயானால் உனக்கான சூழ்நிலைகளை தேவன் ஆதரவாய் மாற்றுவார். நான் இன்று முதல் என் பொருளாதாரத்திலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு இவ்வளவு விதைப்பேன் என்று நீ தீர்மானம் எடுப்பாயானால் நான் சொல்லுகிறேன், அதற்கான சம்பாத்தியத்தையும் வருமானத்தையும் சூழ்நிலையும் கர்த்தர் உனக்காக அவிதமாய் சாதகமாய் மாற்றுவார். வருகிற நாட்களிலே உன்னை போல சம்பாதிக்கிற மற்றவர்களை விட 10 மடங்கு ஆசீர்வாதமாய் இருப்பதை நீ பார்ப்பாய். ஏனென்றால் தானியேல் 1 அதிகாரம் தெளிவாய் ஒன்றை நமக்கு சொல்லுகிறது. தீர்மானம் எடுத்த இந்த வாலிபர்கள் மற்றவர்களை விட 10 மடங்கு சமர்த்தராயிருந்தார்கள். உங்கள் வாழ்க்கையிலே இந்த வருஷம் பொருளாதாரத்தில், காணிக்கையில், விதைக்கிறதுல தெளிவான தீர்மானம் எடுத்துருங்க. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கர்த்தர் காட்டுவாராக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். நான் உங்கள் ஜஸ்டின். மறுபடியும் இன்னொரு செய்தியின் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. இந்த வருஷம் தீர்மானம் எடுத்து வாழுகிற வருஷமாக உங்களுக்கு இருக்கட்டும். தீர்மானம் எடுத்து விதைக்கிற வருஷமாக இருக்கட்டும். 10 மடங்கு மற்றவர்களோட நீங்கள் பிரகாசிக்கிற வருஷமாக இந்த வருஷம் இருக்கட்டும். இந்த சேனலுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த சேனலில் உங்கள் கரங்களை இணையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. மறுபடியும் சந்திப்போம்.